2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆந்திரா, தமிழ்நாடுன்னு வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மற்ற மாநிலங்களுக்கும் சென்றுகிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் சென்று எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் மெஷின்ஸ் வந்துருச்சுன்னு எங்கெங்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்பொழுது அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகளானது 2 மார்ச் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. தேர்தல் மொத்தம் 5 கட்டங்களாக நடந்துச்சு. 16 ஏப்ரல் தொடங்கின எலெக்ஷன் 13 மே வரைக்கும் நடந்துச்சு. தேர்தல் முடிவுகள் 16 மே அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. இது 2009 தேர்தல் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயம். 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2014 தேர்தலானது 5 மார்ச் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தல் மொத்தம் 9 கட்டங்களாக நடந்துச்சு. 7 ஏப்ரல் அன்னைக்கு தொடங்கின தேர்தல் 12 மே வரைக்கும் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் 16 மே அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மோடியோட செகண்ட் டேர்முக்கான தேர்தலாக இருந்துச்சு. 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10 மார்ச் அன்னைக்கு அந்த எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. மொத்தம் 7 கட்டங்களாக 2019 தேர்தல் நடந்துச்சு. 11 ஏப்ரல்ல தொடங்கின தேர்தல் 19 மே வரைக்கும் நடந்துச்சு. 23 மே அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வெளியே வந்துச்சு. ஸோ இதுதான் கடைசியாக நடந்த 3 பொது தேர்தல்களோட தேதிகள் அறிவிப்பு. அந்த எலெக்ஷன் நடந்த டைம், எத்தனை ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த முறையும் தேர்தல் தேதிகள் சரியாக மார்ச் 1st வீக், அதாவது 8, 9 இந்த தேதிகளில் எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த எலெக்ஷனும் எகைன் ஒரு 7 கட்டங்களாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த முறையை போலவே இந்த முறையும் 7 கட்டங்களாக இந்த தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு எலெக்ஷன் கமிஷன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாடாளுமன்றத்தினுடைய அந்த காலம் அப்படின்றது 31 மேயோட முடியுது. அதற்கு முன்பாகவே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த முறையை போலவே அந்த 23 மே அல்லது 25 மே இதற்கு உள்ளாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸை அவங்க டிக்ளேர் பண்ணி அடுத்த கவர்மெண்ட் பொறுப்புக்கு வந்துடணும். ஸோ இதுதான் ஓவரால் பிக்சர்ல இருக்குது. இப்போ ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது, இல்லை ஏன் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தினுடைய அதாவது 17வது லோக்சபாவோட கடைசி கூட்டத்தொடர் அப்படின்றது 31 ஜனவரி இந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்குது. இது இந்த கவர்மெண்டோட கடைசி கூட்டத்தொடராக இருக்கும். இந்த கூட்டத்தொடரில் இன்டரிம் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண போறாங்க. 31 தொடங்குற அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 9 பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது. 31 to 9 இந்த டைமுக்குள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் சீசன் அப்படின்றது தொடங்கிடும். ஸோ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வர்ற ரிப்போர்ட்ஸும் கவர்மெண்ட்லேருந்து வர ரிப்போர்ட்ஸும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்ச் 1st வீக்ல எலெக்ஷன் டேட்ஸை புஷ் பண்ணி கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி இந்த எலெக்ஷனை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் எலெக்ஷனை ப்ரீபோன் பண்ணுறதுக்கு பிஜேபி நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒரு ரீசன், ஒட்டுமொத்தமாக பாஜகவோட எலெக்ஷன் டூலா இருக்க போற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராமர் கோயில். ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு இருக்கு. அந்த கோயில் இன்னும் கட்டி முடிக்கப்படல. இதை பிஜேபியும் RSS ஒரு அஜெண்டாவோட பண்றாங்க. அப்படி பல பேச்சுகள் இருந்தாலும் கூட பிஜேபியோட பெரிய எலெக்ஷன் டூலா ராமர் கோயில் திறப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா வட இந்தியா முழுக்கவே ராமர் கோயில் எப்போது கட்டி திறக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா இது ரொம்ப பெரிய விழாவாக நடத்துவதற்கு பாஜக முடிவெடுத்திருக்கு. அதற்காக VHP, RSS எல்லா அமைப்புகளும் களத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி பெயரை வெளிப்படையா சொல்லலையே தவிர மற்ற அடிப்படையில் அந்த கட்சியினுடைய தலைவர்களும் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நாடே சேர்ந்து கொண்டாடுற விழாவாக இதை மாத்துறதுக்கு பிஜேபி எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இது கண்டிப்பாக எலெக்ஷன்ல பெரிய ஒரு டூலாக மாறும் அப்படின்றது பிஜேபியோட எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது செகண்ட் டேர்ம் மோடிக்கு முடிய போகுது. அப்ப தேர்ட் டேர்மும் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப எலெக்ஷனுக்கான வேலைகளை இந்த சூடா பண்ணும் பொழுது ராமர் கோயில் திறக்கப்படுது, அடுத்தடுத்து CAA போன்ற சில நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இந்த நெருப்புன்றது அணையாம இருப்பதற்கு முன்பாக தேர்தலை சந்திச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூடா பிஜேபிக்கு அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவங்க எதிர்பார்ப்பு.
அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த February 1st வீக், அதாவது இந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்பாகவே பிஜேபியோட ஒரு 150 கேண்டிடேட்டோட லிஸ்ட் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. எங்கெல்லாம் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்கெல்லாம் அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டை பிஜேபி ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வச்சு எலெக்ஷனை கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் புஷ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் ஏன் முக்கியமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடந்த எலெக்ஷன்ல பிஜேபி மொத்தம் 436 இடங்கள்ல நேரடியாக போட்டி போட்டாங்க. அதுல 303 இடங்களை பிஜேபி வெற்றி பெற்றாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 421 சீட்டில் நின்றாங்க. ஆனா 55 சீட்டு மட்டும்தான் வின் பண்ணாங்க. இந்த ஒரு ஒப்பீட்டளவுல பார்க்கும் பொழுது இந்த 303 அப்படின்றது பிஜேபி செட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க். இந்த பெஞ்ச் மார்க்கை தாண்டணுன்றதான் பிஜேபியோட எண்ணம். இப்ப பார்த்தோம்னா சமீபத்தில் பிஜேபி கூட்டணியில நிறைய கட்சிகள் வெளியே போயிருக்காங்க. அப்ப அந்த சீட்டும் பிஜேபிக்கு ஒரு சேரக்கூடிய சீட்டா இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 303 அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை தாண்டி 350+ அதை கொண்டு வரணும் அப்படின்றதான் பிஜேபியோட எண்ணமா இருக்கு. ஏன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் அவங்க மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணும் பொழுது நம்மளால சில இடங்களை வின் பண்ண முடியுன்றது பிஜேபி நம்புது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முன் தயாரிப்பு வேணும் அப்படின்றது பிஜேபியோட எண்ணம். இதற்கேற்ற மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் February 9 முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே ராமர் கோயில் திறப்புல இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அந்த சூட்டோட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனேயே எலெக்ஷன் கமிஷன் மூலமாக எலெக்ஷனையும் அனௌன்ஸ் பண்ணா இந்த விஷயம் பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படின்றது பிஜேபியோட எதிர்பார்ப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி March 8, 9 எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்படலாம்.